மக்களே லாஸ்ட் 10 நாள்ல வெயிட் லாஸ் ஆகும்னு பார்த்தா இங்க இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. 45 டேஸ் 6 பேக் சேலஞ்சில் இன்னைக்கு 10th டே. ஸ்டார்ட் பண்ணும்போது 75ல இருந்தேன். இப்போ 75.5 kg இருக்கேன். 500 கிராம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்பவுமே டயட்ல இருக்கும்போது வெயிட் லாஸை விட இன்ச் லாஸ் ஆச்சுன்னா எல்லாருமே சந்தோஷப்படுங்க. ஏன்னா மசில் கெயின் ஆகுதுன்னு அர்த்தம். வழக்கம் போல ஓட்ஸ் கூட வே ப்ரோட்டீன் சாப்பிட்டு கிளைண்ட்டை ட்ரெயின் பண்ண வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்தது இன்னொன்னு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப்ல எப்பவுமே டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலுமே இல்ல எந்த ஒரு காரியத்தை ஈடுபாடோட செஞ்சாலுமே டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இல்லனா நீங்க முன்னேறவே முடியாது. ஓகே, அப்படியே நியூ கிளைண்ட் மீட் பண்ணணும்னு காஃபி டே வர சொன்னாங்க. நானும் அங்க போயிட்டு கேலரி எது கம்மியா இருக்கோ அந்த கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு டிஸ்கஷனும் முடிஞ்சதும் கிளைண்ட்டை ட்ரெயின் பண்ண ஜிம்முக்கு போயிட்டேன். தென் இன்னைக்கு பேக் டேன்றதுனால 2 புல் டவுன் வேரியேஷன், 2 ரோயிங் வேரியேஷன், கடைசியா டம்பிள் டெட் லிஃப்டும் போட்டுட்டு ஒர்க் அவுட்டும் முடிச்சிட்டேன். காம்படிஷன் பண்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்க மசில் நல்ல சேஞ்சஸ் ஆகணும்னா ஒர்க் அவுட் முடிச்சதும் கண்டிப்பா போசிங் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டு என்னோட டேவை முடிச்சிட்டேன். guys, stay strong.